Hi, hello, vanakkam, welcome or welcome back to our channel. If you're new here, my name is Madhu. Please take a moment to subscribe to this channel and hit the bell button so that you get notified every time I upload a new video. And thank you so much for tuning in. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப். எனக்கு மேக்கப்பே போட தெரியாது, எனக்கு மேக்கப்ல எதுவுமே தெரியாது, ஒரு ஏபிசி கூட தெரியாது. நான் மேக்கப் போடணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட் இஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு there is something called as CTM. CTM அப்படின்னா கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங். கிளென்சிங் இஸ் நத்திங் பட் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணணும். எப்போவுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் கேன்வஸ், அதாவது உங்கள் ஃபேஸ் பயங்கர க்ளீனாக இருக்கணும். ஸோ நான் என் ஃபேஸ் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். அடுத்து டோனர் டிப்பிக்கலி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஹைட் பண்ணணும் அப்படின்னா டோனர் யூஸ் பண்ணுவோம். நான் இன்னைக்கு டோனர் யூஸ் பண்ணல, பட் யூ கேன் யூஸ் அ டோனர். உங்களுக்கு நிறையா இருக்குது மார்க்கெட்ஸில். டோனர் ப்ளம்ல இருக்குது அண்ட் யூ ஹேவ் இட் இன் பயோடெக். அது மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. லைக் அஃபோர்டபுள்லேருந்து ஹை எண்ட் வரைக்கும் நிறைய டோனர்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வெறும் இந்த ரோஸ் வாட்டர் கிடைக்கும்ல, அதை கூட நீங்கள் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் ஸ்கின் கேரில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை எப்போவுமே நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. உங்களோட ஸ்கின் எப்படி இருக்கோ, என்ன டைப்பில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் கூட நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப் எப்படி என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு உங்களோட ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா, ட்ரை ஸ்கின்னா ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சம்டைம்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க, அது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் ஃபாலோ. இல்லையா எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டலாம் போவேன்னா அப்படின்னா சிம்பிளாக ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு மார்க்கெட்டில் மாய்ஸ்சரைசர் விற்கும். யூ கேன் கெட் எனி ஒன் ஆஃப் தோஸ் and then you can start using that. ஸோ இன்னைக்கு நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, செட்டாஃபில்லேருந்து இந்த மாய்ஸ்சரைசர். எனக்கு பயங்கர ட்ரை ஸ்கின். இப்போ இங்கே கிளைமேட் பயங்கர கோல்டாக இருக்குது. அதனால் எனக்கு பயங்கரமாக ஸ்கின் ட்ரை ஆகுது. அதனால நான் செட்டாஃபில்லோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது நல்லா அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரி என்டையர் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது மறக்காமல் உங்கள் லிப்ஸையும் நீங்கள் கேர் பண்ணணும். லிப் பாம். ஸோ மார்க்கெட்டில் நிறைய லிப் பாம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நார்மல் லிப் பாம், அப்புறம் உங்களுக்கு டிண்டட் லிப் பாம்ஸ் வருது. இப்போ டிண்டட் லிப் பாம்ஸோட உங்களுக்கு எஸ்பிஎஃபோட வருது. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு லிப் பாம் வேணுமோ அதை மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின் அட் எண்ட் ஆஃப் த மேக்கப் நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறச்சே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இல்லைனா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணோன்னே இந்த பேட்சியாக சாப்ட் லிப்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ இப்போது இது முடிஞ்சிருச்சு. Third thing that you should not skip is SPF. SPF at any cost skip பண்ணவே பண்ணாதீங்க. நான் சாயங்காலம் தான் வெளில போகிறேன், காலையில் வெயிலில் போகிறேன், என்னவா இருந்தாலும் சரி SPF இல்லாமல் நீங்கள் SPF ஸ்கிப்பே பண்ணாதீங்க. Again, there are so many sunscreens that are available in the market. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு க்ரீம் பேஸ்ட் SPF தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஃப்ரம் த டர்மா கம்பெனி, த டர்மாகோ. ஓகே, ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ SPF இஸ் டன். இப்போ மூவிங் ஆன் டு த மேக்கப். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஸ்கின் கிளியராக இருக்கும். பட் முக்காவாசி பேருக்கு எப்படி இருக்கும்னா, இங்கே ரெட்னஸ் இருக்கும், ஆக்னே இருக்கும், அப்புறம் நம்மளுக்கு பிம்பிள்ஸ் இருக்கும், இல்லை நம்மளுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், கண்ணு கீழே கருவளையெல்லாம் இருக்கும்.
ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹைட் பண்ணணும்னா நீங்கள் சிம்பிளாக வந்து யூ ஹாவ் டு கோ இன் வித் அ கன்சீலர். நான் வந்து இந்த லாரியல் கன்சீலர் இன்னைக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இல்லை எனக்கு எந்த கன்சர்னுமே இல்லை, பட் ஜஸ்ட் என் ஸ்கின்னை வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு ஈவனாக காட்டினா போதும் அப்படின்னு இருந்தால் யூ கேன் கோ ஹெட் வித் பிபி க்ரீம் ஆர் சிசி க்ரீம். நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் போய்க்கலாம். இல்லை எனக்கு வந்து கன்சீலரே யூஸ் பண்ண முடியாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என் ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு டெக்ஸ்சர்ஸ் இருக்கு என் ஃபேஸில் அப்படின்னா யூ கேன் கோ இன் வித் அன் ஆரஞ்ச் கன்சீலர். அப்புறமா அதை பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஷேடில் இருக்கிற ஒரு கன்சீலரை வச்சு நீங்கள் அந்த ஆரஞ்ச் ஷேடெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பவுடரை போட்டுட்டு நீங்கள் யூ கேன் கண்டினியூ வித் யுவர் மேக்கப். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு பிக்மெண்டேஷனோ இல்லை எதுவுமே அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்துல வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன், வெறும் அண்டர் ஐஸில் கொஞ்சோண்டு இங்கே அவ்வளோதான். இதை வந்து நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அகெயின் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. தண்ணியில் வந்து நல்லா அதை வந்து போட்டு கழுவுனீங்கன்னா அது பெருசாகும். நல்லா வாட்டரை ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ டேம்ப் பியூட்டி பிளெண்டர். அப்படி இல்லை எனக்கு பியூட்டி பிளெண்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சீலர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இல்லையா நீங்கள் சும்மா இப்படி கையிலேயே வந்து டேப் பண்ணிங்கன்னா உங்களோட கன்சீலர் உங்களோட ஸ்கின்குள்ளே நல்லா போய் உட்காந்துரும். எனக்கு எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், நான் வெறும் கையிலே பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ப்ரஷ்ஷோ இல்லை பிளெண்டரோலாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சும்மா இப்படி கையிலே டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணும்போது ஆல்வேஸ் என்ஷூர் யூ யூஸ் த ரிங் ஃபிங்கர். ஏன்னா இதில் அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. எவ்வளோ ப்ரெஷர் வந்து கண்ணுக்கடியிலையோ இல்லை உங்கள் ஃபேஸ்லேயோ கொடுக்கணுமோ அவ்வளோதான் வந்து இதில் ப்ரெஷர் வரும். அதுக்கு மேலே வந்து இதில் ப்ரெஷர் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் உங்களோட கன்சீலர். ப்ராடக்ட் எப்போவுமே ட்ராக் பண்ணாதீங்க, இப்படி இப்படி இழுக்காதீங்க, டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி யூ ஷுட் ப்ரெஸ் த ப்ராடக்ட் இன்டு யுவர் ஸ்கின். Okay, I'll just go in with a beauty blender so that everything is looking seamless. Okay, now it is all done. எனக்கு கன்சீலரே யூஸ் பண்ண வேண்டாம், எனக்கு பிபி க்ரீம் யூஸ் பண்ண வேண்டாம், எனக்கு சிசி க்ரீம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா கூட யூ கேன் வெரி வெல் கோ ஹெட் அண்ட் ஸ்கிப் திஸ் ஸ்டெப் ஆஸ் வெல். தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் தட் நீங்கள் கண்டிப்பாக கன்சீலர் போடணும், இதெல்லாம் ஹைட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ ஒரு சில பேர் இருக்கும், எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கா, இருந்துட்டு போட்டும், எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கா, இருந்துட்டு போட்டும், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கிப் தி ஸ்டெப். தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் தட் கி நான் இந்த ஸ்டெப் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நம்மளோட கம்ஃபர்ட், நம்மள வந்து எந்த அளவுக்கு ப்ரெசன்டபிளாக காமிச்சிக்கிறோம் அப்படிங்கிறது தான். நம்மளை எப்படி காமிச்சிக்கணும் நம்ம விருப்பப்படுறோமோ அப்படிதான். ஸோ தெர் இஸ் நோ ரூல் இது போட்டே ஆகணும் அப்படின்ட்டுலாம் ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம கன்சீலர் வந்து க்ரீம் ப்ராடக்ட்டை எப்போவுமே வந்து ஒரு பவுடர் ப்ராடக்ட்டை வச்சு நம்ம செட் பண்ணணும். இல்லைன்னா இட் வில் ஸ்டார்ட் மூவிங் அரவுண்ட். இப்போ நான் இங்கே இருந்து சன்னில் போகிறேன் இப்படியே அப்படின்னா இந்த கன்சீலர்லாம் அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிரும் எனக்கு. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட்ஸை எப்போவுமே ஒரு பவுடர் ப்ராடக்ட்டை வச்சு செட் பண்ணணும். நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் இருக்கும்போது மை வச்சோன்னா உடனே அது மேலே வந்து பவுடர் வச்சு அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பவுடர் வைப்பாங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஈதர் யூ கேன் கோ இன் வித் அ ப்ரெஸ்ட் பவுடர், அதாவது காம்பேக்ட் பவுடர். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, இந்த இதுக்குள்ள பேனுக்குள்ள உங்களுக்கு இப்படி இருக்கும் பவுடர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ப்ரெஸ் பவுடர். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா
லூஸ் பவுடர் அப்படின்னு சொல்லும். நார்மல் நம்ம டால்கம் பவுடர்லாம் இருக்கும்ல அதே மாதிரி இருக்கும் லூஸ் பவுடர். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா இதில் பெருசாக உங்களுக்கு வந்து லூஸ் பவுடரில் உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து இருக்காது. ஸோ லைட்டாக நீங்கள் அப்படியே டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கவரேஜ் வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா தென் நீங்கள் வந்து யூ கேன் கோ ஹெட் வித் திஸ் ப்ரெஸ் பவுடர். இன்னொன்று என்னென்னா இப்போ ப்ரெஸ் பவுடரே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பீட்சா பஃப்லையும் நம்ம வந்து ப்ரெஸ் பவுடர் வந்து அப்ளை பண்ணலாம். நம்மளோட லூஸ் பவுடருமே இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இல்லை நம்ம ப்ரஷ்லையும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னா ப்ரஷ்ல அப்ளை பண்ணும்போது ரொம்ப லைட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பஃப்ல அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பவுடர் வசதியாக இருக்கோ இல்லை எந்த மாதிரியான ஒரு டூல் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ப்ரெஸ் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறேங்கிறத காட்டுறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அண்டர் ஐயில் நான் ட்ராக் பண்ணல ப்ராடக்டை நான் வந்து வெறும்னே இப்படி அண்டர் ஐயில் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். அப்புறமா என்டையர் ஃபேஸ்க்கு அந்த இதில் என்ன மிச்சம் இருக்கோ என்னோட இதில் அதை நான் அப்படியே மற்ற ஃபேஸ்க்கு வந்து நான் அப்படியே செட் பண்ணிப்பேன். ஸோ தட் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பவுடர் அடித்த மாதிரி ஓரளவுக்கு ஈவனாக இருக்கும். அந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஈவன் அவுட்டாக நம்மளுக்கு தெரியும் போது எப்போவுமே உங்கள் கழுத்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்கள் மூஞ்சி ஒரு கலர்லேயும் கழுத்து ஒரு கலர்லேயும் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் இதே பவுடரை என் கண்ணு மேலேயும் போட்டுக்கிறேன். நான் கன்சீலர் வந்து என் கண்ணு மேலே இன்னைக்கு போடலை. ஏன்னா கன்சீலரில் கொஞ்சம் ஆயில் இருக்கும். இப்போ உங்களோட ஐலட்ஸ் வந்து ஆயிலியாக இருந்ததுன்னா இது இன்னும் ஆயில் வந்து செக்ரீட் ஆகும். அதனால நான் வந்து போடலை. ஸோ பவுடர் இஸ் டன். அடுத்து வந்து நம்ம ஃபேஸ் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளோட ஐப்ரோஸ் தான். ஸோ ப்ரவ் வந்து ஃபில் பண்ணுறது வந்து மஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இட் இஸ் நைஸ் டு ஹாவ் இட் ஃபில்டு. ஏன்னா இப்போ ஒரு சில பேருக்கு நேச்சுரலாகவே வந்து திக்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கான அவசியமே இருக்காது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சைட் மட்டும் ஃபில் பண்ணி காட்டுறேன். நீங்களே அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இப்படி இருக்கு என்னோட ப்ரவ். இப்போ நான் ஒரு சைட் மட்டும் நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். அது எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டுட்டு வருது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. நான் வெறும் அவுட்லைன் மட்டும்தான் பண்ணுறேன் என் ப்ரௌஸை. மேலேயும் கீழேயும் அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறது அப்படியே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நான் எப்படி இந்த ப்ரவ் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ வில் நோ ஹவு டு டூ யூ கேன் லேர்ன் ஹவு டு டூ இட். அதே மாதிரி நான் இது வரைக்கும் ப்ரவ்வே பண்ணதில்லை, ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணதே இல்லை அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் யூ கோ வித் த ப்ரவ் கிட், அதாவது பவுடர் ப்ரவ். ஏன்னா இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ப்ராடக்ட் எடுக்கிறோம் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து ப்ரவ் பென்சிலில் போடணும்னா அதனோட ஷார்ப்னஸ் பொறுத்து நான் வந்து டார்க்காக என்னோட ஸ்ட்ரோக்ஸ் போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். யூ மை கெட் ஓவர் போர்ட் வித் தட். ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் இட் இஸ் ஈஸி ஆல்சோ. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரவ் கிட் பவுடர் கிட் வந்து வச்சிருக்கிறது வந்து இட் வில் பி ஈஸி. நோ யூ see the difference இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும். So that's the difference this brow filling your brows is going to bring into your face. So நான் வந்து டக்குன்னு இன்னொரு சைடு ஃபில் பண்ணிடுறேன். அகைன் இதெல்லாம் நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். பேசிக் ஸ்டெப்ஸில் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் கன்சர்ன்ஸ் இருக்கலாம். லைக் உங்களோட ப்ரௌஸுமே வந்து தின்னாக இருக்கலாம். நீங்கள் வந்து அதை எப்படி திக்காக இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இல்லை ப்ரௌஸில் உங்களுக்கு வந்து கேப்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன கன்சர்னாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரவ் பவுடரை வச்சு நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ ப்ரவ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஐஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ ஒரு சில பேர் நான் வெறும் காஜல் மட்டும் தான் வைப்பேன் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வெறும் காஜல் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஐஸ், நான் காஜல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வெறும் ஐலைனர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா
யூ கேன் ஸ்கிப் த காஜல் அண்ட் கோ ஹெட் வித் த ஐலைனர். இல்லை எனக்கு ரெண்டுமே பழக்கம் இல்லை, எனக்கு ஐலைனர்லாம் வரைய தெரியாது, எனக்கு சென்சிட்டிவ் வைஸ் நான் காஜல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாஷபிள் மஸ்காரா ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ மேலேயும் கீழேயும் கோட் பண்ணும்போது உங்கள் ஐஸ் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆன மாதிரி காட்டும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ட்ரூப்பியாக இருக்குல்ல, த மொமெண்ட் ஐ அப்ளை உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து பாப் அப் ஆன மாதிரி தெரியும். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங். அதே மாதிரி நீங்கள் வந்து இது வாங்கும்போது, இந்த மாதிரி மஸ்காரா வாங்கும்போது வாஷபிள் மஸ்காராவாக வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு போனீங்கன்னா எடுக்கும்போது உங்களோட லேஷஸும் சேர்ந்து வெளில வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ கோ வித் வாஷபிள் மஸ்காரா. நான் இன்னைக்கு உங்களுக்கு 3மே அப்ளை பண்ணி காட்டுறேன். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கே பியூட்டிலேருந்து இந்த பென்சில், காஜல் பென்சில் எடுத்திருக்கேன். பென்சில் இல்லை, காஜல் எடுத்திருக்கேன். இட்ஸ் ஸ்டிக் ஒன்லி. நான் டைட் லைன் பண்ணியிருக்கேன். போத் லோவர் வாட்டர் லைன் அண்ட் அப்பர் டைட் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் காஜல் இஸ் கோயிங் டு பிரிங். யூ see that? ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஐலைனர். லைனர் வந்து உங்களோட இஷ்டம் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் லைனர் வச்சுக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ லைனரும் டன். அடுத்து மஸ்காரா. உங்களோட சாய்ஸ் தான். இது 3மே நீங்கள் போடலாம், இல்லை ஏதாவது 1 2 போடலாம். எனக்கு எதுவுமே போட வேணாம் அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து மஸ்காரா மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. தெரியுதா? ஸோ மஸ்காரா இஸ் டன். அடுத்து வந்து லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் அப்படின்னு வரும்போது கூட நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் அ புல்லட் லிப்ஸ்டிக், இல்லை நீங்கள் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் போகலாம். இல்லை எனக்கு லிப்ஸ்டிக்கே பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிண்டட் லிப் பாம்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. நீங்கள் இது வந்து லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து பாம் வித் அ டிண்ட். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம். இல்லை நான் ப்ராப்பராக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கான வழக்கம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ப்ராப்பர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அகைன் லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு நியூட் ஷேட்ஸில் வேணுமா இல்லை பிரைட் ஷேட்ஸில் வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் அப் டு யூ. நான் லிப் லைனர்லாம் எதுவும் போடலை, நான் டைரெக்டாக லிப்ஸ்டிக் வந்து போட்டுட்டேன். அண்ட் பிந்தி. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் மேக்கப். ஸோ நீங்கள் வந்து ஜாஸ்தியாக ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணல, ஜாஸ்தியாக வந்து அப்படியே வெளில போகும்போது என்னடா இவ்வளோ மேக்கப் போட்டு வந்திருக்காங்க, வெள்ளையடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. பட் ஸ்டில் யூ ஹவ் டன் சம்திங், யூ ஹவ் டேக்கன் தட் எஃபர்ட் டு டூ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ. ஐ ரியலி ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். If you did, please leave a comment in the comment box. I'll see you all in another video. Till then, take care. Bye-bye. Love you all.